அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட போனஸ் எபிசோட ரெண்டாவது பகுதி பேத்து கொண்டிருக்குது. அதுதான் சூரா ஃபாத்தியாவுடைய பேலன்ஸை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். 3 விஷயங்கள் நாங்கள் இதுக்கு முந்தி சொன்னோம். இன்றைக்கு சில விஷயங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒன்றாவது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குர்ஆனில் சூறாக்களில் முதலாவது அது சூறாவில் முதலாவது சொன்ன விஷயமும் கடைசி சொன்ன விஷயமும் இடையில ஒரு சம்பந்தம் ஒன்று ஈக்கும். சரியா? அதுவும் ஒரு பேலன்ஸ் தான். சுப்ஹானல்லாஹ் நிறைய சூறாக்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது அதை பார்க்க போகல மாறாமல் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் பார்ப்போம் இது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதில் ஒரு விஷயந்தான் ரப்பில் ஆலமீன். நாங்கள் ஆலமீன்ன்றது டீட்டெயிலாக படித்தோம். அதில் ஒன்று எங்களுக்கு எடுக்கையிலும் முழு மனித சமுதாயத்துடைய ரப் உண்டு. அப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் மனித சமுதாயம் நினைக்க போகல நாங்கள் டெஃபினிஷன் கொடுத்து அதை பிரிக்கிறோம். ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்கிறோம். சல்லிக்கிறாக்கள் சல்லி இல்லாதாக்கள் வெள்ளையாக்கள் கருப்பாக்கள் ஒரு நாட்டாக்கள் அப்படி நாங்கள் மனித சமுதாயத்தை எத்தனையோ வகையில் பிரிக்கிறோம். நாங்கள் சொன்னோம் இதை வச்சு ஒருத்தரை கீழ் தரமாக நினைக்கிறது ஒரு கலரை வச்சோ அப்படி இல்லாட்டி அவங்களோட சல்லி அந்தஸ்து வச்சோ அப்படி இல்லாட்டி ஒருத்தரை கீழ்த்தரமாக பார்க்குறது எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் தான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே அப்துல்லா தான். எல்லாம் அல்லாஹ்ட அடியார்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு பார்வையில் எல்லாரும் அடிமைகள் தான். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது கூலி வேலை செய்கிற மனுஷனாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் எல்லாமே அடிமைகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் அந்தஸ்து உயர்த்திட்டு அவங்களோட தக்வாவை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற அவங்களோட கனெக்ஷனை வச்சு தான். அப்போ அது ஆலமீன்ன்றது நாங்கள் எங்களோட பார்வையில் எத்தனையோ வகையில் நாங்கள் பிரித்து வச்சுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐட தஃப்சீரை பின்னுக்கு கடைசி சூரா ஃபாத்தியாவில் கொண்டாடுறான். ஐட தஃப்சீர் ஆலமீன் தஃப்சீர் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிக்கிறான். எப்படி தெரியுமா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் 3 கேட்டகரி அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்றாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத் பண்ணாக்கள் நேர் வழியில் போகிறாக்கள் ஒரு ஆக்கள். ரெண்டாவது கேட்டகரி கோவத்துக்கு ஆளானோர் ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி வழிகேட்டில் இருக்கிறோம். முழு மனித சமுதாயத்தை எடுத்தாலும் ஈவன் நான் நினைக்கிறேன் ஜின்கள் எடுத்தாலும் இந்த 3க்கு தான் போடையிலும். இந்த 3 கேட்டகரிக்கு போடையிலும். ஒன்றோ நேர் வழியில் இருக்கிறாக்கள் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத் கிடைச்சாக்கள் பாக்கியம் கிடைச்சாக்கள் அது ஒன்று. ரெண்டாவது கோவத்துக்கு உண்டாயினவங்க அவங்க தெரிஞ்சு கொண்டு பாவம் செஞ்சு கோவத்துக்கு உண்டாயினுங்க. அடுத்த கேட்டகரி தெரியாமல் பாவத்துலேருந்து வழிகேட்டில் போனவங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சொன்ன என்னத்தை எதில் ஸ்டார்ட் ஆகுறானோ சூரா ஃபாத்தியா முடியக்குள்ள அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கி அதோட டீட்டெயிலை கடைசியில் கொண்டாந்து வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு பேலன்ஸ் பண்ணுற விஷயந்தான் நாங்கள் எங்களோட தனிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற கனெக்ஷனும் நாங்கள் அமல் செய்ய போகல கூட்ட அமல் செய்ய வேண்ட விஷயத்தை இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியாவில் பேலன்ஸாக கொண்டாடுறான். அப்படின்னா சூரா எப்படி ஸ்டார்ட்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்போ புகழ் இல்லாட்டி நன்றி என்று சொல்ல போகல அவங்கவுங்கட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி செலுத்துற மெத்தட் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு புகழ்கிற மெத்தட் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கு பர்சனலாக ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கும் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கனெக்ட் ஆகிற விஷயத்தில். ரெண்டாவது விஷயம் அர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட இரக்கம் உண்டு. ஆனால் நாங்கள் யோசிக்கிற பார்க்கல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இரக்கத்தில் பர்சனல் கனெக்ஷன் உண்டிக்கும். நானும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இரக்கம்னு நினைக்கிற மெத்தட் இன்னொருத்தர் நினைக்கிற மாதிரி இருக்காது. நான் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்போம். மூணாவது மாலிக் யௌமித்தீன். நாங்கள் செஞ்ச விஷயத்துக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் தனித்தனியாக ரெஸ்பான்சிபிள். அப்போ எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கும் ஐநேம் ஒரு பர்சனல் கனெக்ஷன் தான் ஆகிக்குது. தனிப்பட்ட கனெக்ஷன் தான் ஆகிக்குது. ஆனால் இது 3ம் தனிப்பட்ட கனெக்ஷனாக வந்ததுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற போகல அது நாங்கள் உன்னைய வணங்குறோம் இல்லை நாங்கள் உனக்கு அடிமையாகிறோம் நாங்கள் உனக்கு மட்டும்தான் உதவி தேடுறோம். நாங்கள் உன்னைய மட்டும்தான் வணங்குறோம் உனக்கு மட்டும்தான் அடிமையாகிறோம் நாங்கள் உனக்கிட்ட உதவி தேடுறோம். ஐனை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பர்சனல் ரஹ்மான் ரஹீம் பர்சனல் மாலிக் யௌமித்தீன் பர்சனல் இது 3மே தனி ரிலேஷன் இருந்ததுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அடிபணிகிற விஷயம் அவரை வணங்குற விஷயம் அவன்கிட்ட கேட்குற விஷயம் அப்புறம் ஈவன் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் நேரான வழியை இஹ்தினா எங்களுக்கு
வழிகாட்டு, எங்களை அனுப்பி வை நேரான வழியில். சுபஹான். எல்லாமே வந்து நாங்கன்னு வருது. ஸ்டார்ட்டுக்கு நான் ஏண்ட ரிலேஷன்ஷிப், எனக்கும் அல்லாஹ்க்கும் மிக்க ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப். ஆனால் இபாதத் என்று வரப்போக்கல, வழிகாட்டலை கேட்க போகல, உதவி கேட்க போகல, நாங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்கிறான்ன்றா அதை வந்து பன்மையாக மாற்றுறான். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமநிலை வச்சுக்கிறான், பேலன்ஸ் வச்சுக்கிறான். என்ன பேலன்ஸ்? நாங்கள் எங்களுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பர்சனில் வச்சுக்கொள்ளேனும். ஆனால் வந்து நாங்கள் கேட்க போகல, நாங்கள் அமல் செய்ய போகல, எங்களுக்கு தனியாக அமல் செய்ய இல்லை. நாங்கள் வந்து கூட்டமாக செய்ய, தனியாக நான் மட்டும் தொழுகிறல்ல, நான் மட்டும் நோன்பு பிடிக்கிறல்ல, நான் மட்டும் நன்மை செய்கிறது இல்லை, நான் மட்டும் பாவம் செய்யாமல் இருக்கிறல்ல. அடுத்தவங்களையும் பாவம் செய்கிறதுலேருந்து நாங்கள் தடுக்கணும், அடுத்தவங்களையும் நன்மையை பற்றி ஏவிக்கொண்டே இருக்கணும். அப்படின்றா இது சூறா வந்து ஒத்தட்ட தனிப்பட்ட ஈமானையும் கூட்ட அமலையும் அதை ரெண்டையும் வலியுறுத்துது, பேலன்ஸ் பண்ணுது. தனிப்பட்ட ஈமான், தனிப்பட்ட கனெக்ஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட, ஆனால் அமல் செய்ய போகல கூட்டமாக செய்கிறது. அதுதான் இமான் ஜமாத்துக்கு அவ்வளோ நன்மை. தனியாக தொழுகிறதை விட எத்தனையோ மடங்கு பலமாங்கு இமான் ஜமாத்துக்கு 25, 27 என்று கருத்துப்பட வந்திக்குது. அதுக்கும் விட என்று இரட்டிப்பான நன்மை என்று வந்திக்குது. ஸோ அவ்வளோ நன்மையே நாங்கள் அமல் செய்ய போகல கலெக்டிவாக ஈக்கணும். இப்போ இதை தஃப்சீர் படிக்கிறந்தாலும் எனக்கு வந்து இதை நல்ல விஷயங்கள் தானே, நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்து கேட்டுட்டு ஈக்கேஞ்சி இல்லை, அதை நான் வந்து அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும். இது எங்களோட பொறுப்பு. இப்போ நீங்களும் படிக்கிறீங்க, இதை நீங்கள் கேட்டுட்டு ஓகே இப்போ எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கனெக்ஷன் வந்துட்டு, சம்பந்தம் வந்துட்டு, இப்போ நான் வந்து நல்லா ஈக்கிறேன், ஹாப்பியாக ஈக்கிறேன் இல்லை. நாங்கள் எங்களோட பொறுப்பாக இருக்குது அமலை வந்து நாங்கள் கலெக்டிவ் இதை கொண்டு போகிற பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பன்மையாகி, அது ஆக்ஷனை செய்கிற செயலை பன்மையாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு இதை பொறுப்பு தாரான் எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து இண்டிவிஜுவல் ஈமான், இண்டிவிஜுவல் கனெக்ஷன், ஆனால் வந்து ஆக்ஷன் என்று வரப்போகல நாங்கள் வந்து எப்படி யோசிக்கணும்னா பன்மையாக யோசிக்கணும். எப்பயுமே சொர்க்கத்துக்கு எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போக யோசிக்கணும், தனியாக சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை. அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இல்லை. அடுத்தது வந்து 6வது பேலன்ஸுடைய விஷயம் தஃப்சீர் அலிங்கர் எழுதிக்கிறாங்க. நோமலாக வந்து 2 சூறாக்கு இடையில் கிட்ட இருக்கிற சூறாக்கு இடையில் ஒரு சம்பந்தம் கொண்டு இருக்கும். அப்படின்னு சொன்னால் இப்போ சூரா ஃபாத்தியாவுக்கு எடுத்து பார்த்தா, சூரா ஃபாத்தியாவுக்கு கிட்ட ஓகே, சூரா ஃபாத்தியாவை தனி எடுத்தா ஓகே, அங்கே இந்த பக்கத்து பக்கரா இருக்குது. இந்த பக்கத்தால் வந்து கடைசி குர்ஆனில் கடைசி வந்து சூரா அன்னாஸ். அப்போ நாஸுக்கு போகிற ஒரு சூறா இல்லை. அப்போ தஃப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க, நாஸ் தாரகுல் பிரபின் நாஸ் ஓதின போகிறோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்து அதில் நிப்பாட்டாமல் குர்ஆனை முடிக்காமல் மறுபடியும் சூரா ஃபாத்தியாவை ஸ்டார்ட் ஆக்குவாங்களாம், சூரா ஃபாத்தியாவை ஓதுவாங்களாம். அப்போ நாஸுக்கு கிட்ட இருக்கிற சூறா, இப்போ நாஸோட முடிஞ்சான பின்னுக்கால வந்து பார்த்தா அதுக்கு புறவைக்கிற சூறா வந்து மறுபடியும் சூரா ஃபாத்தியா தான் என்ன முறை ஸ்டார்ட்டுக்கு வருது. அதை வச்சு தஃப்சீர் ஆலிங்கள் பார்த்து எழுதிக்கிறாங்க, இந்த நாஸுக்கும் குல் பிரபின் நாஸுக்கும் சூரா ஃபாத்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, எப்படி பேலன்ஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறார். அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் சூரா ஃபாத்தியா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. புகழ் என்றால் பாசிட்டிவ் சைட். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, அல்லாஹ் நீ தான் எல்லாம் தந்திக்கிற, எனக்கு எல்லாமே ஹைர் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிறோம். ஆனால் சூரா நாஸை குல் பிரபின் நாஸ் எப்படி இல்லை, குல் அவுது பிரபின் நாஸ், நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் கொல் அவுது என்ன சொல்லுங்கள், அவுது என்ன நான் பாதுகாப்பு தேடுறேன். அப்போ பாதுகாப்பு தேடுற என்னத்துலேருந்து, கெடுதியிலேருந்து தானே. பாதுகாப்பு வந்து கெடுதியிலேருந்து, அப்போ அது நெகட்டிவ் சைட்லேருந்து பாதுகாப்பு தேடுறேன். சுப்ஹானல்லாஹ். சூரா ஃபாத்தியா பாசிட்டிவ் சைடில் ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாசிட்டிவாக சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சூரா குல் பிரபின் நாஸ் அவுது என்று சொல்லத்தால் நெகட்டிவ் சைட்லேருந்து பாதுகாப்பு தேடி ஸ்டார்ட் ஆகுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. சுப்ஹானல்லாஹ். கெடுதிகள்லேருந்து குல் அவுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பார்த்தோம் நஹ்னு, ஏன்னா நாங்கள் என்று தான் சொல்கிறோம் சரியா. ஆனால் குல் அவுது பிரபின் நாஸ் ஈயாக்க நஅபுது தானே, குல் அவுது பிரபின் நாஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போகல அவுது நவுது குல் நவுது என்று சொல்கிறான், இல்லை நவுது என்றால் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம், குல் அவுது என்று தான் சொல்கிறான். அலிஃப் வந்ததால் நான் பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இண்டிவிஜுவல் பர்சனை தான் ஹைலைட் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய எழுதிக்கிறாங்க சூரா ஃபாத்தியாவுக்கும். இப்போ
நாசுக்கும் மீக்கிற அல்லா சுபானத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்ட்டு அது எல்லாமே நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஏண்டா வந்து உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் வேணுமே, நீங்களும் கொஞ்சம் பார்க்கணுமே, நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஃபாத்தியாவும் சூரா நாசையும் எடுத்து பாருங்கள். இது ரெண்டு கேட்டையில் என்ன சரி சம்பந்தம் இருக்குதா என்று சொல்லி யோசிங்க. அப்புறம் எங்கள் ஆலிங்களோட போய்த்து இது விஷயங்களை முசாக்கரா பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தஃப்சீர் வல்ல பார்த்து இன்ஷா அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு இதுக்கு இதுகளை சம்பந்தப்படுத்திக்கிறான்னு. நாங்கள் முன்னுக்கு சூறாக்களை பார்க்கல ஒவ்வொரு சூறா கிட்ட சீக்கிரம் சூறா சிலதுக்கு குர்ஆனில் சில சூறாக்கள் குரூப் ஆகிக்குது. அதுவரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி ஹைரேண்டா நாங்கள் இது சுருக்கமான தஃப்சீரை சுட்டி சுருக்கமாக முடிக்கணும். அடுத்து கடைசியாக ஒரு முக்கியமான பேலன்ஸுடைய விஷயம் சமநிலை சூரா ஃபாத்தியா சமநிலை ஒன்று சொல்லணும். அதுதான் இது 7வது கடைசியாக ஏண்ட நோட்ஸ் செய்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏண்ட நோட்ஸ் இருக்கிற கடைசி சுருக்கமான தஃப்சீர் சுட்டி இது வந்து நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனில் டிஸ்கஸ் பண்ணுது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட உதவியும் எங்களோட எஃபர்ட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி பேலன்ஸ் பண்ணுறான்னு இந்த சூறாவில் அப்படின்னா நாங்கள் படித்தோம். அதை நஸ்தஈன் வார்த்தை அவனை என்ற ரூட் லெட்டர்ஸில் வருது. அதோட அர்த்தம் வந்து இப்போ நசரன்னு சொன்னால் நாங்கள் உதவி தேற்றி, ஆனால் நசரைக்கும் அவனைக்கும் அது அவனன்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை ரூட் லெட்டர்ஸுக்கும் அவனை என்று சொன்னால் எங்கள்கிட்ட எஃபர்ட்டை நாங்கள் மேக்ஸிமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட உதவி தேட்டு. இது நாங்கள் ஈயாக்க நஸ்தஈனில் நாங்கள் இதை டீட்டெயிலாக அதை டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ இது நான் பேலன்ஸுடைய விஷயத்தில் கொண்டாந்து காட்டுறேன் என்னென்னு சொன்னால் இந்த இந்த வார்த்தை நஸ்தஈன் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ரூட் லெட்டர் ஐன் வாவ் நூன் ரூட் லெட்டரை பாவிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பேலன்ஸை கொண்டாடுறான். எப்படி எங்களோட அத்தனை விஷயமும் எங்களோட பக்கம் எஃபர்ட் ஒன்று மீக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட உதவியும் மீக்கணும். இது ஒரு பேலன்ஸ். இது எங்களோட லைஃப்பில் பேலன்ஸ் ஆகிக்கணும். ரெண்டு பக்கமும் எடுக்கலாம். ஒருத்தருக்கும் சொல்லலாம் எனக்கு ஏண்ட விஷயம் இல்லை, எனக்கு செஞ்சு கொள்ள இயலும், எனக்கு ரப்போட உதவி தேவையில்லை, ஏண்ட விஷயத்துக்கு ரப்போட உதவி தேவையில்லைன்னு யாருக்கும் சொல்லலாம். அடுத்த பக்கத்தில் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் செய்கிறேன் அது சொல்லி நான் ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லலாம். இது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை ரெண்டு பசந்தாக பேலன்ஸ் பண்ணுறேன். வார்த்தை உதவி கேட்குறது, ஆனால் அதை யூஸ் பண்ணுற அந்த அரபி வார்த்தையை யூஸ் பண்ணி அதை முழு அதை கன்செப்டே அதை உதவி கேட்குறன்ற கன்செப்டே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பசந்தாக பேலன்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை சரியாக விளங்கணும் என்றால் இப்போ நாங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல ஜாப்ஸ் தந்திப்பாங்க. அப்போ நல்ல ஒரு ஜாப் ஒன்று நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா விளங்கும். இப்போ நான் ஒரு ஜாப் ஒன்று செய்கிறேன்டா, நாங்கள் ஒரு வேலை ஒன்று செய்கிறேன்டா, எங்களை விட நிறைய குவாலிஃபைடு இருக்கிறாக்கள் ஈப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜொப்பே இல்லாமல் ஈப்பாங்க. அப்போ ஒருத்தர் நினைக்கிறாருண்டா இல்லை இந்த ஏண்ட குவாலிஃபிகேஷன் ஏண்ட டேலண்ட் நான் ஏண்ட பர்ஃபார்மன்ஸால் தான் மட்டும்தான் இதெல்லாம் ஜப்பும் இதெல்லாம் கிடைச்சுன்னு சொன்னால் எங்களை விட குவாலிஃபைடு ஆக்கள் டேலண்ட் ஆக்கள் நல்ல இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண எழுமான ஆக்கள் ஈப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜப் இல்லாமல் இது கொண்டு இருக்கும். இந்த ஒரு பக்கம். அப்போ எங்களோட டேலண்ட்டால் மட்டும் நடக்கிறதில்ல. அடுத்த பக்கத்தால் எங்களோட முயற்சி கட்டாயமாக தேவை. ஆனால் எங்களோட நம்பிக்கை எப்படி நாங்கள் முயற்சி செய்யாமல் இப்போ ஓகே நான் இந்த நேரம் சொல்கிற உதாரணம் தான், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் ஒன்றும் படிக்கிறதில்ல, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு ரிசல்ட்டை தரேன், அவன் தான் என்னை பாஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தஃப்சீராளிகள் சொல்கிறாங்கன்றா ஒருத்தர் அவரோட முயற்சியை கொஞ்சம் சரி முயற்சி பண்ணாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உதவி கேட்குறாருண்டா அவர் அந்த உதவியை கேட்குறதுக்கு அவர் குவாலிஃபைடே இல்லை. இதை ஈயாக்க நஸ்தஈனை வச்சு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட பக்கம் நாங்கள் ஒரு முயற்சியும் பண்ணுறதில்ல, எக்ஸாமுக்கு படிக்கிறோமே இல்லை, ஆனால் சொல்கிறோம் யா அல்லாஹ் என்னைய பாஸ் ஆகிட்டேன்ண்டு. அந்த உதவியை கேட்குறதுக்கு இவர் குவாலிஃபைடு இல்லை. எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இஸ்லாத்தில் முக்கியமான யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க 1000 மலக்குமார்கள் இறக்கினாங்க, 5000 மலக்குமார்கள் பேட்டிலுக்கு இறக்கினாங்க, அவங்களோட போர்க்களத்துக்கு இறக்கினாங்க சப்போர்ட்டுக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யுச்சு, வீட்டில் ஏங்கிச்சு, அவங்களுக்கு மதீனால ஏஞ்சி ஓகே மலக்குமார் வராங்க தானே, அவங்களுக்கு ஓட்டர் கொடுக்கச்சு, அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணிவிட்டு வாங்க, அதை குறைஷிகளுக்கு அடிக்க மலக்குமார் போதாவா, இவங்களுக்கும் போகணுமா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்களோட படையோடு பெய்த்து பத்ர் என்ற இடத்துல பெய்த்து அழுந்து துவா கேட்டு அதுக்கு ரெடியாகி அவங்களோட பக்கத்தால் மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் இல்லை மலக்குமார்கள் இல்லாட்டி மலக்குமார்கள்
இவங்க வர முந்தைய வந்து பார்த்து கொண்டிருக்கல, ஓகே இன்னும் லேட் இன்னும் வரல அப்படி ஒன்றும் சொல்லலை. மலக்குமார்கள் வந்து எப்போ வந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு மலக்குமார்கள் எப்போ இறக்கினான், இவங்கட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்த பிறகு தான் மலக்குமார்கள் வந்தாங்க. இது எல்லாம் நபிமார்கள்ட்ட சம்பவம் எடுத்தாலும் இதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நெருப்புக்குள்ளே புலமுந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கல. அவங்கள மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, அவங்க நெருப்பில் போடப்படுது. அந்த நெருப்பில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எஸ்கேப்பாக ஓடுறாங்க. அவங்க வந்து அந்த 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 ஏரியா விட்டு தப்பி ஃபிரௌன்கிட்டையும் தப்பின்னு ஓடுறாங்க. அவங்க எஃபர்ட் ஒன்று கொடுத்தாங்க, அவங்க டாக்கள் எடுத்துக்கின்னு போனாங்க. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பிரித்து கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு நபிமார்களோட சம்பவமும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பக்கத்தால் எஃபர்ட் ஒன்று கொடுத்த பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி வருது. இதுதான் வையாக்க நஸ்தாயின். அப்போ நாங்கள் வந்து எங்களோட பக்கத்தால் எங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்கணும். ஆனால் நம்பிக்கைக்கணும் ரிசல்ட் வந்து ஏண்ட டேலண்டால் வரல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவியால் வந்துச்சு. இந்த பேலன்ஸ் வந்து நான் இதுக்கு முந்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். ஆனால் இது ஆக முக்கியமான சுட்டியும் இதை கடைசி பாயிண்ட்டாக நாங்கள் கொண்டாந்து முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்டா குர்ஆன்லேயும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதை காரூன் என்ற கேரக்டர் நாங்கள் பார்த்தோம். அவன் வந்து என்ன சொன்னான், அவன் சொன்னான் நான் தான் வந்து இதை சல்லியெல்லாம் வந்து ஏண்ட டேலண்டால் சம்பாதிச்சது. இன்றைக்கும் சில ஆட்கள் சொல்கிறாங்க, நான் வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டேன், நான் நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன், ஐ சுட்டின் தான் எனக்கு ஜாப் கிடைக்குது, ஐ சுட்டின் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சம்பளம் வருது. இல்லை இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் படிச்சிங்க, நீங்கள் முயற்சி செஞ்சீங்க சரி. ஆனால் இது எல்லாம் ரிசல்ட்டும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்து. அந்த காரூன் இல்லாட்டி நாங்கள் வந்து காரூனை தான் ஃபாலோ பண்ணோம். ஒருத்தர் சொல்கிறார் சல்லியெல்லாம் சம்பாதிச்சு சொல்கிறார், இது ஏண்ட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், நான் செஞ்ச பிஸ்னஸ் ஏண்ட நான் வந்து சரியான மெத்தடில் அதை ஸ்ட்ராட்டஜிஸ் பாவிச்சு சுட்டின்னா இதை எல்லாமே சக்ஸஸ் ஆகிச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாருண்டா அவர் வந்து பேசுகிற பேச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறந்து பேசுகிறாருண்டா அவர் குர்ஆனில் காரூனமாய் தான் பேசுகிறார். காரூன் அப்படி தான் பேசினான். அவ்வளோ சல்லியை சம்பாரிச்சிட்டு சொன்னான், இதெல்லாம் வந்து ஏண்ட டேலண்ட்டில் தான் நான் வந்து சம்பாதிச்சேன் என்ற கருத்துப்பாட்டில் சொன்னான். அப்போ அப்படி ஒருத்தர் துனியாவில் சொல்கிறாருண்டா அவர் காரூணமாய் பேசுகிறாரு. சரியா? இப்போ என்ன சொல்ல வரேன்டா, இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்? எங்களோட முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி. என்ன முயற்சி மட்டும் மீந்து போதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி இல்லாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யவே ஓடும். அப்போ தான் அதுக்கு நாங்கள் குவாலிஃபைட். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இதே சப்ஜெக்டில் ஒரு வார விஷயந்தான் இப்போ நாங்கள் சூரா ஃபாத்தியாவை முடிக்க போகிறோம். பேலன்ஸோட இதை போனஸ் எபிசோடோடு முடிக்க போகிறோம். இதே சப்ஜெக்டில் வர ஒரு சப்ஜெக்ட் தான் நாங்கள் சூரா ஃபாத்தியா ஸ்டார்ட் ஆகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தை பற்றி பேசணும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வார டாபிக் அடியில் எங்களோட முயற்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவிக்கு அடியில் இதை உண்மைக்குமே இதாயத்தை கேட்டதுலேருந்து இதே தஃப்சீரில் வந்தோண்டு தான் கேட்டதுலேருந்து உண்மைக்குமே சரியான பயமாகிக்குது. ஏன்னா நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் எவ்வளோ விளங்கும் உங்களுக்கு இதை ஆயத்தை கேட்டால். இது என்ன ஆயத்துன்னா, இது வந்து நான் நினைக்கிறேன் சூரா முஹம்மதில் வர ஆயத்துண்டு 38வது ஆயத்துன்னு நினைக்கிறேன், 47வது சூரா. இது வந்து அது ஆயத் பெரிய ஆயத். அதில் கடைசிக்கு வருது, இன் தத்தவல்லவ் யஸ்தபுதில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனூன அம்சாலக்கும். இட அர்த்தம் என்ன கருத்துப்பட வருதுன்னா, இது வந்து ஃபேமஸாக நிறைய இடத்துகளில் ஓதக்கூடிய ஒரு ஆயத்தொண்டு. இதை கருத்து எப்படி வருதுன்னா, நீங்கள் வந்து இந்த கருத்துப்பட நீங்கள் வந்து புறக்கணித்து போனீங்கன்னா அதை அல்லாட பாதையில் செலவழிக்கிறது, அல்லாட பாதையில் போகிற 10 ஆயத்து வருதுன்னா, இந்த தீண்ட விஷயத்துக்கு தஃப்சீர் ஆலிங்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் தீனுடைய விஷயங்களை புறக்கணித்து போனீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் வந்து உங்களை ரிப்ளேஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பதிலாக வேற ஆக்களை கொண்டாடுவோம், அவங்க வந்து உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் இதை தஃப்சீரில் வந்து இதாயத்தை அவங்க ஏன் கொண்டாந்தாங்கன்னு சொன்னால், இந்த டாப்பிக்கு எங்களோட முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி என்றது. நாங்கள் உதாரணத்துக்கு இஸ்லாத்த விஷயம் எடுத்தாலும், எல்லா விஷயமும் தான், தீனுடைய விஷயம் எடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கிட்டேருந்து முயற்சியை எதிர்பார்க்குறான். எங்களோட பக்கத்துலேருந்து ஒரு எஃபர்ட்டை எதிர்பார்க்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே ஹிதாயத்து கொடுக்குறேன். நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் எனக்கு தௌவத் கொடுக்கணும், நான் அவரை பள்ளியை கூப்பிடணும், அவர் கவர்மெண்ட்டாக தொழுவார், என்கிட்ட பக்கம் அவர் தொழாது, அவர் தப்பு தான், நான் அவருக்கு சொல்ல தேவையில்லை, அவருக்கு நான் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, இவருக்கு குர்ஆன் நான் படித்து கொடுக்க தேவையில்லை என்று யாருக்குமே நினைக்கல. ஏண்டா நாங்கள் ஒரு எஃபர்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஹிதாயத்தை கொடுக்குறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்கிட்ட முயற்சியை நாங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கணும்.
இந்த தௌவத்துடைய உழைப்பு. இப்போ நாங்கள் இந்த ஆடியோ போடுறது, நீங்கள் இதை கேட்குறது மட்டும் இல்லை, இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை படித்து இதில் நோட்ஸ் எடுத்து இதுவரை நீங்கள் அடுத்தவங்களோட பேசணும், தௌவத் கொடுக்கணும். இது எங்களோட பொறுப்பாகிக்குது. ஏன் இப்போ இது அப்படியேண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ஒரு முயற்சி, இதாயத்தை அவன்கிட்ட கையில் தான் நிற்குது. அவன் இதை ஆயத்தை சொல்லவே தேவையில்லை. நீங்கள் புறக்கணிச்சு போனீங்கண்டா, நீங்கள் இதை இதை இது இது தந்திக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திக்கிற ஒரு பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இது பொறுப்பாக வந்திக்குது. இந்த பொறுப்பை நாங்கள் இதை குர்ஆனை படித்து கொடுக்குறது, உம்மத்துக்கு எத்தி வைக்கிறது, தீனை உம்மத்துக்கு எத்தி வைக்கிறது எங்களோட பொறுப்பு. இதை நாங்கள் செய்யவே வேணும். இது கட்டாயமாக செய்யவே வேணும். ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லீமும் இது தனியாக அமல் செய்யலாம். இதுதான் ஈயாக்க நஅபுதுலே நாங்கள் பார்த்தோம். இது கட்டாயம் செய்யவே வேணும். அப்படி செய்யலேண்டா அதுதான் இருக்கிற பிரச்சனை. இது இந்த ஆயத்தை கேட்டதுலேருந்து நான் உண்மைக்குமே மிச்சம் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ இது யாருக்கு இறங்கிச்சு முதலாவது? இது ஆயத்து யாருக்கு இறங்கிச்சு? இது ஆயத் இனிஷியலாக இப்போ தான் நாங்கள் வாசிக்கிறோம். இது எங்களுக்கு இறங்கின ஆயத்தில் இனிஷியலாக இது சஹாபாக்களுக்கு இறங்கின ஆயத். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் சரியாக இதை உழைப்பை செய்யாட்டி நீங்கள் புறக்கணிச்சு போனீங்க என்று சொன்னால் நாங்கள் உங்களே ரிப்ளேஸ் பண்ணோம். இது தீனுக்கு உசுரை கொடுத்த ஆக்கள், சும்மாக்கள் இல்லை, தீனுக்காக வேண்டி உசுரை கொடுத்த ஆக்கள். அவங்களுக்கு இது ஆயத்தில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் யார்? நாங்கள் என்ன செய்கிறோம் இது தீனுக்கு? இது டாபிக் முயற்சி ஓணும் ரிசல்ட் வாரத்துக்குன்றதுக்கு எங்களோட பக்கம் முயற்சி ஓணும். அப்படின்னா நாங்கள் ஒருத்தரை பள்ளிக்கே கூப்பிடாமல் அல்லாஹ் நாட்டினா தொழுவாருன்னு நினைக்கிறதே பாவம். அவருக்கு நாங்கள் பேசவே வேணும், தவத் கொடுக்கவே வேணும். அது ஒன்றாவது சைட். இது பேலன்ஸ்டு சப்ஜெக்ட். இப்போ நான் பயங்கரமான சப்ஜெக்ட்டுக்கு ஏன் வந்தேன்டா, நான் யோசிச்சு கொண்டே இருந்தேன். இதை கேட்டதுலேருந்து நான் ஒரு நாங்கள் எல்லோரும் ஜாப் செய்கிறோம். சரியா? ஜப் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மேபி எங்களுக்கு வெரி ஹை போஸ்ட் ஒன்று தந்திக்கிறேன், நல்ல சம்பளம் தந்திக்கிறேன், மாதத்துக்கு பெரிய சம்பளம், நல்ல போஸ்ட் எல்லாம் தந்திக்குது. ஒரு நாள் பஸ் சொல்கிறாரு, நான் நல்லா தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், என் வேலையில் ஒரு பிரச்சனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பஸ் சொல்கிறாரு, நீங்கள் சரியாக வேலை செய்யலை, நான் உங்களே ரிப்ளேஸ் பண்ணிவிடுவேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவர்கிட்ட பிள்ளைகள் எல்லாம் படிக்குது, இவர்கிட்ட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, அதை வேறு சம்பளத்தால் அல்ல அப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான். இவர்கிட்ட சாப்பாடு எல்லாம் அந்த சம்பளத்தால் தான். இவர்கிட்ட முழு தேவையை நிறைவேற்றப்படுது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபபை வச்சுக்கிறான் அவர்கிட்ட ஜப். நான் உதாரணம் சொல்கிறேன் விளங்குறதுக்கு, ரப்பு தான் ரிஸ்க்கு தாரே, அது விளங்குறதுக்கு சொல்கிறேன். நான் சபபை வச்சுக்கிறேன். அப்போது ஒரு அடிக்கு பஸ் சொன்னேன்டா, நீ சரியாக வேலை செய், இல்லாட்டி நான் உடனே ரிப்ளேஸ் பண்ணுவேன். அதுவும் எப்படி ஆக்கள் தெரியுமா? அவங்க உடனே மாயிக்க மாட்டாங்க, உங்களை மாயிக்க மாட்டாங்க, உன்னை விட நல்ல வேலை செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஈக்கும் எங்களுக்கு அதை சொல்ல போகலை. இதை ஆயத்தை கேட்க போக்கல உண்மைக்குமே எனக்கு அதுதான் ஃபீல் ஆகிடுச்சு. சும்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உனக்கு தந்த வேலையை நீ சரியாக செய், அப்படி செய்யலை நான் ஆக்களை கொண்டாடுவேன், உன்னையமா இல்லை, உன்னைய விட நல்ல வேலை செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை கன்செப்டை யோசித்தாலே பயமாகிது. உண்மைக்கு பயந்து செய்யணும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஆடியோவை நீங்கள் கேட்குறீங்கண்டா, இதை மெசேஜை நீங்கள் கேட்குறீங்கண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையே செலக்ட் பண்ணிக்கிற ஒரு ஜப்புக்கு. அதை தான் இந்த முழு குர்ஆனே முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிற பொறுப்பு. இது நாங்கள் படித்து நாங்கள் சொர்க்கம் போகிறது இல்லை, இது முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. இந்த மெசேஜை நீங்கள் கேட்குறீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அது தந்திக்கிற ஒரு பாக்கியம். அவன் இறக்கப்பட்டவங்களுக்கு இந்த பாக்கியம் தந்திக்கிறான். அப்போ நாங்கள் பார்க்கணும், அந்த ஜப்பை நான் படிச்சுட்டு நான் இதை எத்தி வைக்கிறேனா, நான் அமல் செய்கிறது, அடுத்தது நான் எத்தி வைக்கிறேனா, இது முழு உம்மத்துக்கும் கொண்டு போகிறேனா, இந்த மெசேஜை நான் ஒன்றாவது ஷேர் பண்ணுறேனா, நான் படித்ததை நான் அடுத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, என் ஃபேமிலியோட, என் பிள்ளைகளோட, என் கூட்டாளிமாரோட டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இதுவரை நானும் என்ன சரி செய்ய யோசிக்கிறேன்னா இது தீனுக்காக வேண்டி, அதை நாங்கள் இந்த நேரம் தலையில் போட்டுக்கொண்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் குர்ஆன் ஆயத்படி நாங்கள் அதை சரியாக செய்யலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட இதை பார்க்குது இல்லாமாக்கிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மாதிரி 1000 பேர் அவனுக்கு ரிப்ளேஸ் பண்ணுறது பெரிய வேலை இல்லை. ஆனால் அவங்க எங்களை மாதிரி சோம்புற அளவுக்கு செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆடியோஸ் வரலண்டா, இப்போ இது குர்ஆன் தஃப்சீர் ஆடியோஸ் வரலன்னு 2 விஷயம். ஒன்றோ நான் மவுத் ஆகிக்கும், அப்படி இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்புலேருந்து எனக்கு இது பாக்கியதை தரல, என்னையே கழட்டிட்டான். இது 2 தான். அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நான் செய்கிறது சரியில்லை, லைக் நான் சரியாக செய்கிறேன் இல்லை, நான் அதுக்கு டைம் சரியாக கொடுக்குறேன் இல்லை, அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் இல்லை, அப்பயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பாக்கியது இல்லாமல் ஆக்கிடுவான். நீங்கள் இது ஆடியோ தான் கடைசியாக இதுக்கு போகிற ஆடியோஸ் நீங்கள் கேட்குறீங்க இல்லை, குர்ஆனை பற்றி கேட்குறீங்க இல்லைண்டா, நாங்கள் அதை சரியாக செய்யலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுக்ரும் செய்யலை,
அதை பாக்கியம் தந்ததுக்கு. அது சுற்றி பயங்கரமான விஷயம் அதான் சூரா ஃபாத்தியா கடைசி சொல்லிக்கு ஒரே ஒரு விஷயம் தான். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒன்றும் உண்மைக்குமே நாங்கள் யாரும் இந்த உழைப்பை சரியாக செய்கிறோமே இல்லை. இது தந்திக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் யாரும் செய்கிறோம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கத்தால் மட்டுமே தான் இந்த பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ரிப்ளேஸ் பண்ணி பழைய காலம் அதுதான் என் தலைக்கு வந்துச்சு. கடைசியாக என்ன பயம் வந்தாலும் ஒரு அந்த பக்கத்தால் என்னை முதல்ல ஸ்டார்ட் ஆகினோமா என் ரப் எங்களோட இறக்கம் அது சுட்டி மாஷா அல்லா அந்த பயம் கொஞ்சம் குறையுது. சரி நான் கொஞ்சம் சரியாக செய்கிறேன்னு இல்லை தான், ஆனால் அவன் இறக்கத்தால் அது பொஸ்ஸுக்கு தெரியும் இவன் சரியாக வேலை செய்கிறான்னு இல்லை. ஆனால் பாவம் தானே இவனுக்கு இதை ஜொப்பில் இது வேலைக்குனேன்டா இவன் எப்படி வாழ போகிறான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தை நினைக்கல மட்டும் அந்த பயம் கொஞ்சம் குறையுது. அப்போ அந்த அந்த பொஸ்காரன் நம்ம சொல்கிற மாதிரி பொஸ்காரன் எப்படி ஓகே இவன் சரியாக வேலை செய்கிறான் இல்லை சரியாக ரிப்போர்ட் ஒன்றும் தாரான் இல்லை, ஆனால் சம்பளத்தை டைமுக்கு டைம் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏன் அது பொஸ் இறக்கம் சுட்டி அது மாதிரி எங்களோட பொஸ்ஸுக்கெல்லாம் எங்களோட பொஸ் தான் எங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் இந்த பாக்கியத்தை தாரான். நான் என்ன நினச்சேன் இவ்வளோ அதுக்கு தகுதியும் இல்லை எடுக்கொண்டு இல்லை அப்படின்னு இது பாக்கியத்தாரன்டா அது அவன் இறக்கத்துக்கு மட்டும்தான். இந்த ஆயத்தோதுக்குள்ளே பயம் வச்சு அதோட அதுக்காக வேண்டி நாங்கள் அவன் இறக்கமென்று நாங்கள் சரியாக செய்கிறதில்ல. எங்களுக்கு மேக்ஸிமம் மேலும் எவ்வளோ இதை இதுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் செய்யலுமோ எவ்வளோ சரியாக செய்யலுமோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செஞ்சு கொள்வது என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ் எங்களை ரிப்ளேஸ் பண்ணிடாது, யா அல்லாஹ் எங்கள்கிட்டேருந்து நீ தீண்டோலை இப்போ வாங்கு, உங்கள் உம்மத்துக்கும் தீன் போகிறதுக்கு எங்களை காரணமாக்கு என்று துவாவை நாங்கள் இந்த நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்களை கொண்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஹிதாயத்து கொடு. எல்லாத்தை விட ஆக முக்கியமான விஷயம் மவுத்துடைய நேரத்தில் இந்த தீண்ட உழைப்போடே மவுத்தாகுது. அதில் எங்களை இந்த உழைப்பில் இதை கலட்டிட்டு இதை தீனக்காக பாடுபட்டு இந்த கழட்டிட்டு எங்களை மவுத்தாக்கிடாதுன்றதை துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஐஸ்வரி இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இதை குர்ஆனை எத்தி வைங்க. எல்லாரும் இந்த குர்ஆனை விளங்கி ஓதணும், விளங்கி அமல் படுத்தணும். எல்லாரும் இந்த குர்ஆனை விளங்கி எங்களோட ரப்போட எல்லாரும் க்ளோஸ் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.